ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து லோட்டஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அண்ட் லோட்டஸில் சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட்டஸ் எப்படி வரைகிறது அப்படின்னா, அது வந்து திலகம் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பொட்டு வைப்போம் பார்த்திங்களா, ஒரு திலகம் கோபுரம் ஷேப்பு அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சி, ஓகே, அதை வந்து இந்த டைரெக்ஷன் அப்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் ஒரு சி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ மேலே ஒரு டாட், உங்களோட திலகம் வந்து எவ்வளோ லாங்காக இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் தான் டிசைன் பண்ண போகிறீங்க. அண்ட் எவ்வளோ லாங் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சியை பெருசு பண்ணணும். இப்போ பெருசாக வைக்கிறீங்கன்னா பெருசாக போடணும், சின்னதாக இருந்தால் சின்னதாக போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த சியிலேருந்து இந்த எண்டுலேருந்து ஒரு க்ராஸ் லைன் அண்ட் இங்கேருந்து ஒரு க்ராஸ் லைன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம திலகம் ஷேப்பே போடணும். ஸோ திரும்பவும் பாருங்கள், நான் அந்த சி போட்டுக்கிறேன் அண்ட் டாட், இந்த டாட்லேருந்தும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர் இந்த சியோட எண்டில் இருந்தும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த திலகம் ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஏன்னா சில பேர் வந்து இப்படிலாம் போடுவீங்க, இந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது, இது தப்பு. உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிறது பர்ஃபெக்டாக வந்தால் மட்டும்தான் லோட்டஸ் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடுங்க, ஒரு சி ஆர் ஒரு பெண்டு கொடுத்துட்டு அங்கேருந்து திலகம் ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்கள் லோட்டஸ் அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கைட்லைன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 கைட்லைன் போட்டுக்கோங்க, 3 டிஃப்ரெண்ட் லெவல். ஓகேவா? இந்த லெவல் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கிட்ட வைக்கிறது நல்ல விஷயம். அண்ட் இப்போது இங்கேருந்து நான் திலகம் ஷேப் பெருசாக போட்டுக்கிறேன். ஓகே, இந்த திலகம் ஷேப் என்னோட இந்த கைட்லைனை தாண்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் திலகம் ஷேப்பு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ போட்டிருக்க கைட்லைன், இப்போது உங்களுக்கு தெரியறதுக்காக சேம் நான் கைட்லைன் வந்து டார்க்காக போடுறேன். பட் கைட்லைன் மோஸ்ட்லி எப்படி இருக்கணும்னா போடுறது தெரியக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நான் லைன் போட்டிருக்கேன், ஆக்சுவலி தெரியலை. இந்த அளவுக்கு தான் உங்களோட கைட்லைன் இருக்கணும். அண்ட் கையில் போடுறீங்க, இன்கேஸ் டார்க் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கையில் வந்து போடச்ச இன்கேஸ் டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா கைட்லைனை திரும்ப அழைச்சிங்கன்னா உடனே அங்கே ஸ்டெயின் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்டே ஆகாது. ஓகே, ஸோ எப்பயுமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போது இங்கே ஃபஸ்ட்டு கைட்லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து மேலே ஓகே அப்வர்ட்ஸில் போய் அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த எண்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, செகண்டு இந்த கைட்லைன் இங்கேருந்து போய் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். தேர்டு இது. மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் படிக்கச்சில் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா லோட்டஸு எல்லாமே ஒரே சைஸில் கொண்டு வந்து போட்டிருப்போம். இப்போ நான் இதிலே காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம என்ன போட்டிருப்போம்னா எல்லாத்தையுமே சேம் லெவலில் போட்டிருப்போம். ஸோ அப்படி போடச்ச என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து ஒரிஜினல் லோட்டஸ் மாதிரி ஃபீல் கொடுக்காது. பட் இப்போது இந்த மாதிரி போடச்ச என்ன ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த லோட்டஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஒரிஜினலாக ஒரு 3D லோட்டஸ் மாதிரி உங்களுக்கு கன்வே ஆகும். இப்போ இதே சைஸ்க்கு நான் போடுறேன்.
தெரியுதா உங்களுக்கு? இப்போது எது உங்களுக்கு பார்க்க ஒரிஜினல் லோட்டஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதான். ஸோ நம்ம அதுக்காக தான் இந்த கைட்லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியுதா? நான் போட்டிருக்க அந்த கைட்லைன் இது தான். 3 லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கைட்லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த லெவல் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லோட்டஸ் அந்த பெட்டல் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது இதெல்லாம் சென்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஃபஸ்ட்டு இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜே. ஓகே, ஸோ ஜே போடுங்க. இப்படியும் போடணும் அண்ட் இப்படியும் போடணும். ஸோ இதை தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் பெட்டல்ஸ் மேலே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்படி சில பேர் கொடுப்பாங்க. ஓகே, அதாவது இப்போது இதுதான் வந்து பெட்டல்ஸ்னால் ஓகே. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதாவது பெட்டல்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஜே டைப். ஓகே, ஸோ இந்த டைப்பில் எல்லாமே வந்து மேலே ஷார்ப்பாக வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி ஒரு 7 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 7 சம்டைம்ஸ் டிசைனாக போடுறதுக்கு எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம்ல. இப்படி வந்து ஒரு பெண்டு கொடுத்து இப்படி, இது ஜே. இது இப்படி மேலே போய் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இது இப்படி போய் பெண்ட் ஆகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இந்த பெட்டலுக்கு ஜஸ்ட்டு ஜே இப்படி போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வரணும். செகண்ட் உள்ளது பெண்ட் ஆகி இப்படி வரணும். ஓகே, ஸோ 2 பெட்டல்ஸ்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம லோட்டஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு நான் திலகம் ஷேப் போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் சென்டரில் ஒரு டாட். ஓகே, ஸோ இது எப்பயும் போல் நம்ம போடுற ஃபஸ்ட்டு டைப். எல்லா சின்ன வயசுலேருந்து நம்ம போட்ட லோட்டஸ் இது தான். ஓகேவா? இப்போது இதில் டைப் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் சேம் திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த சி மாதிரி போட்டுகிட்டே நீங்கள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப் போட்டுட்டு உள்ளேருந்து ஒரு டயக்னல் லைன். ஓகே, இப்படி வெளியே வந்து இந்த லைன்லேருந்து இப்படி போயிட்டு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி இங்கே ஒன்று அண்ட் இங்கே ஒன்று. ஓகே, இங்கே உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஜஸ்ட் நம்ம எப்பயும் போடுற மாதிரி போட்டால் போதும். ஓகே, தென் கீழே
ஒரு திலகம் ஷேப். ஓகேவா? இங்கேருந்து ஒரு திலகம் ஷேப், அதாவது லீஃப் மாதிரி கொண்டு வந்து இங்கே முடிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த எண்டில் இருந்து ஒரு கர்வ் லைன், இங்கேருந்து ஒரு கர்வ் லைன், ரெண்டுத்தையும் தின்னாக கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். தின்னுனா மெலிசாக கொண்டு போயிட்டு இப்படி சேர்த்து விட்டுறணும். ஓகேவா? ஸோ இது வந்து டைப் 2. ஸோ இந்த லோட்டஸ் நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, தென் உள்ளேருந்து ஒரு க்ராஸ் லைன், அதை கொண்டு வந்து கீழே ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து மிடில் இருந்து ஒன்று அண்ட் கீழே இருந்து ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள லைன் வந்து உள்ள லைன் போடணுன்னு அவசியம் கிடையாது. மிட் அண்ட் லோயர். ஓகே, தென் கீழே திலகம் ஷேப் அண்ட் லீஃப் டைப் அண்ட் லைன். ஓகே, தென் ஃபைனலி டாட் வைக்க மறக்காதீங்க. ஓகே, இது வந்து டைப் 2. அண்ட் எந்த லோட்டஸ் வரைஞ்சாலும், எந்த டிசைன் வரைஞ்சாலும், எந்த எலிமெண்ட்ஸ் வரைஞ்சாலும் அவுட்லைன் கொடுக்க மறக்காதீங்க. அண்ட் கிளாஸில் இருக்கிற டிசைன் தவிர்த்து நான் சொல்லாமல் மற்ற டிசைன்ஸ் எதுவும் சென்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்களே வச்சுக்கலாம். அதை சென்ட் பண்ணாதீங்க. நம்ம கிளாஸில் என்ன போடுறோமோ அதை மட்டும் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். தேர்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து சேம் லோட்டஸ் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படியெல்லாம் டிசைன் மேக் பண்ணலான்றதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது வந்து சேம் லோட்டஸ் பேட்டர்ன் தான். ஓகே, போட்டுட்டு ஓகேவா? ஸோ இப்போ கீழே எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெறும் சர்க்கிள் பார்த்தோம் அண்ட் லீஃப், அதை திலகம் ஷேப் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, தென் இந்த மாதிரி திலகம் ஷேப் அண்ட் இங்கே லீஃப் 1 2. ஓகே, தென் 1 2. இங்கேருந்து சேம் அதே மாதிரி லைன் டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் ஒன் திரும்பவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. தென் சைட் பெட்டல்ஸ், ஓகே. ஸோ இப்போது சர்க்கிள் 1 அண்ட் லீஃப். ஓகே, 1 2 3 4 லீஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே லைன் இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அவுட்லைன் கொடுத்துருங்க, இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் டிசைன். ஃபோர்த் எப்படி போடலாம் அப்படின்னா,
எல்லாமே ஸ்ட்ரெயிட் தாங்க. இப்போது நம்மளுக்கு இங்கே எப்படிலாம் வந்து ஷேப் மாறுச்சோ அந்த மாதிரி இதில் மாறாது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் லைனில் வந்துடணும். பார்த்திங்கன்னா திலகம் ஷேப் தான் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்போ கீழே இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபார் கைட்லைன். ஓகே, டார்க்காக போடாதீங்க, கைட்லைன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கேருந்து ஓகே தென் மிடில்லேருந்து லைனை எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கொண்டு வந்து முடிக்கணும். இப்படி போய் ஹரிசாண்டலாக இப்படி முடிக்கணும். திரும்ப மேலே போய் கொண்டு வந்து ஹரிசாண்டல் அண்ட் மேலே போய் கொண்டு வந்து ஹரிசாண்டல், மேலே போய் கொண்டு வந்து ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த லைனுக்குள்ளேயே முடிகிற மாதிரி இருக்கணும். சர்க்கிள், திலகம் ஷேப் 1 2 ஓகே தென் இங்கேயும் ஒரு லீஃப் டாட். ஓகே, ஸோ இது வந்து 4th ஒன். ஓகேவா? எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ 4th ஒன் நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். திலகம் ஷேப் போட்டுட்டு ஓகே கீழே கைட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இங்கேருந்து உங்களுக்கு அந்த கைட்லைனில் இப்படி ஹரிசாண்டல் மாதிரி போகணும். தென் ஒரு சர்க்கிள், ஒரு லீஃப், லீஃப்லேருந்து சைடில் 2 லீஃப் அண்ட் இன்னும் 2 அண்ட் ஹரிசாண்டலாக 2 லீஃப் தென் டாட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? 1 2 and 3 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் லோட்டஸ் வந்து எப்படி போடலான்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் லோட்டஸோட ஒரு 4 டிசைன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீட்டாக சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.